ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எனக்கு த்ரிஷானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு த்ரிஷா பிடிக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற சிவாவுடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவா இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்கான். அவனுக்கு வேலையே கிடைக்கல. எங்கே போனாலும் லஞ்சம், சிபாரிசு இதையே தான் கேட்குறாங்க. அவனும் மனசு உடஞ்சி போயிட்டான். எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுன்னு மனசு உடஞ்சி போயிட்டான். ஒரு நாள் யாரோ சில பேர் சொன்ன அட்வைஸ்னால வெளிநாட்டுக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலான்னு, அதுக்கு 5 லட்ச ரூபாய் காசு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவனும் அவங்க அப்பா கிட்ட சொல்லி, அவங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு அவனுக்காக காசு கடனை வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுக்குறான். ஒரு நாள் அவன் எல்லார்கிட்டையும் பணத்தை வசூல் பண்ணி எல்லாரையும் ஏமாற்றிட்டு காசை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரிய வந்ததும் மனசு உடஞ்சி போய்ட்றான். அப்பா நம்மளுக்காக கஷ்டப்பட்டு கடனை வாங்கி நம்மளுக்காக காசை கொடுத்தாரு. இப்போ நான் அதுக்கு எப்படி வட்டி கட்டுவேன்? அவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன்? என்னால் இதெல்லாம் தாங்க முடியாது, செத்தே போயிடலாம் அப்படின்னு ரயில் வர தண்டவாளத்தில் படுத்துடுறான். சாக போகிறோமே அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் அவனுக்கு. அப்படி அவன் பயந்துட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் டிக்கு டிக்குன்னு ஒரே சத்தம். என்னன்னு பார்க்குறப்போ வெடிகுண்டு. ட்ரெயின் வேற கிட்ட நெருங்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு அந்த வெடிகுண்டை எடுத்து தூக்கி ஒரு கருவேலங்காட்டுக்குள்ளே கடைசிடுறான். தூக்கி போட்ட அடுத்த செகண்டு பயங்கரமான சத்தத்தோட அந்த பாம் வெடிக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே கரும் புகையும் நெருப்புமா இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டதும் ட்ரெயின் உடனே ஸ்டாப் ஆகிடுது. உடனே ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாத்துலேருந்தும் ஆள் வந்துட்டாங்க. நம்ம சிவா ஒரே நாளில் ஹீரோவாக ஆயிட்டான். எங்கே பார்த்தாலும் சிவாவை பற்றி தான் எல்லாரும் பேச்சு. சூப்பர் ஹீரோவாக மாறிட்டான். அதுக்கப்புறம் சிவாவுக்கு ரயில்வே துறையிலே ஒரு வேலையும் போட்டு கொடுத்துட்றாங்க. வாழ்க்கையில் 1000 கஷ்டம் வருங்க. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கெல்லாம் மனசு உடஞ்சி போய் தற்கொலை தான் முடிவுன்ட்டு போகக்கூடாது. தற்கொலை பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறது கோலத்தனங்க. அந்த முடிவை நம்ம எடுக்கக்கூடாது. என்னைக்காச்சும் நம்மளும் சிவாவை மாதிரி ஒரு ஹீரோவாகும். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் போராடுவோம். இந்த ஸ்டோரியில் வர ஹீரோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹீரோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.